சபாநாயகர் என்றால் யார்? இவர் எவ்வாறு செயல்படுகிறார்? இவருடைய பணி என்ன? இவர் யார் நியமிக்கிறார்? அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல மக்களவைன்னு எடுத்துக்கிட்டால் மக்களவை எம்பிக்கள் அனைவரும் இணைந்து அவர்களில் ஒருவரை இந்த சபாநாயகர் நியமனம் செய்கிறாங்க. அதுவே மாநிலங்களவைன்னு எடுத்துக்கிட்டால் மாநிலங்களவைக்கு துணை குடியரசுத் தலைவர் தலைமையில் அந்த அவை செயல்படும். இதுவே சட்டமன்றம்னு எடுத்துக்கிட்டால் சட்டமன்ற எம்எல்ஏக்கள் இணைந்து அவர்களில் ஒருவர் அவைத்தலைவராக நியமனம் செய்கிறாங்க. இவருடைய வேலை, அதாவது இவருடைய பணி என்னன்னு பார்த்தா, முதல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரு தரப்பினருக்கும் நடுநிலை வகிக்கும் வகையில் செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, இவருடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னு கேட்டால், 2 உறுப்பினர்களுக்கும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினருக்கு சரியான பேசுவதற்கான நேரம் ஒதுக்கீடு செய்வதற்கும் அவை விதிமீறல்களை மீறும் உறுப்பினர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து அவையை விட்டு வெளியேற்றுவதற்கு இவருக்கு முழு அதிகாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, அவை குறிப்பில் தேவையில்லாத பதிவுகளை நீக்குவதற்கு இவருக்கும் முக்கிய அதிகாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, இப்போது சட்டமன்றத்தில் ஒரு மசோதா எட்டும் பொழுது அதுக்கு சரிக்கு சமமான வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருந்தால் இவருடைய தனித்துவமான வாக்கினை செலுத்தி அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கும் இவருக்கு முழு அதிகாரம் உண்டு. அது மட்டும் இல்லாமல், ஒரு கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் உறுப்பினர்கள் எவராது ஒருவர் கட்சி தாவல் சட்டத்தை மீறும் பொழுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் இவருக்கு முழு அனுமதி உண்டு. இது போன்ற வீடியோவை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.